சேப்பங்கிழங்குல டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுங்க. மசாலா உதிராமல் மேலே கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் சொல்லலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேப்பங்கிழங்கு 250 கிராம் எடுத்திருக்கேன். சேப்பங்கிழங்கு நல்லா பெருசாக இருந்தால் இந்த ரோஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். குட்டியாக இருந்தால் டக்குன்னு உடையும். இந்த மாதிரி பெருசாக எடுத்திங்கன்னா உடையாது சீக்கிரத்தில். இந்த மாதிரி கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறது நம்ம டைரெக்டாக குக்கரில் போட்டு வேக வைக்காமல் இட்லி பாத்திரத்தை தண்ணி சேர்த்துருக்கேன். மேலே இட்லி தட்டு வச்சு சேப்பங்கிழங்கை சேர்த்து மூடி போட்டு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டு பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. சேப்பங்கிழங்கு நல்லா வெந்திருக்காங்கிறத கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கும் இந்த மாதிரி. இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டு காட்டுறவங்ககிட்ட. இப்போ நல்லா ஆறிருக்கு. இப்போ இதை தோலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ண வேண்டியது தான். நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஒரு குழக்குழப்பு தன்மையோடு இருக்கும். இட்லி பாத்திரத்தில் அப்படின்னும் போது அந்த அளவுக்கு குழக்குழப்பு தன்மை வராது. ஈஸியாக நம்ம தோலை உரித்து எடுத்துடலாம். இப்போ தோலை எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக கட் பண்ணாமல் ரொம்ப கனமாகவும் கட் பண்ணாமல் ஒரு மீடியமான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வாழைக்காய் கருணக்கிழங்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே ஷேப்பில் எல்லா கிழங்குகளையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூனுக்கு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் ஒரு 10 பல்லு பூண்டை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு ஒரு 20 செகண்டுக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப செவக்க வேண்டாம். இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் சோம்பு பவுடர், 1/2 ஸ்பூன் சீரக பவுடர். அடுத்து இந்த சேப்பங்களுக்கு தேவையான உப்பு போட்டு சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது. இந்த பூண்டோட இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகணும். மசாலா பச்சை வாசனை இல்லாமல் ஒரு 10-20 செகண்டுக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்க இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரோஸ்ட் பண்ண விட்டுடலாம். சிம்மில் வச்சு தான் கடைசி வரைக்குமே இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டு எடுக்கணும். இந்த மசாலா அந்த சேப்பங்கிழங்கோடு நல்லா இறங்கணும். நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷமாவது ஆகும் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு. இப்போ இதை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்தில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம திறந்து பார்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ண விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்தில் நான் ஓப்பன் பண்ணி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசி வரைக்குமே சிம்மில் வச்சு தான் நல்லா கலந்து கொடுக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா மசாலா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ திரும்ப மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கடைசி 5 நிமிஷம் மூடி வைக்காமல் நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். சேப்பங்கிழங்கு நல்லா காரம் இருக்கும். இதில் ஒரு புளிப்பு சுவை கொடுக்கணும். அதுக்கு எலுமிச்சம்பழ சாறை ஒரு 5-6 ட்ராப்ஸ் மட்டும் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு பதில் புளிச்சாறு கூட கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மெத்தடில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். மசாலா தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.